இந்த அழகு சீரியலை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கணும் அப்படின்னா விஷன் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ன பூர்ணா, அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க, நீயும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அத்தை எப்படி சொல்லாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அவங்க கேக்குறது நியாயமா இருக்கிறப்ப நான் என்ன சொல்ல முடியும்? என்னாச்சு பூர்ணா உனக்கு? இன்னொரு தடவை பூர்ணா கீர்னான்னு கூப்பிட்ட வாயை உடைச்சிருவேன். அவளை மட்டும் அண்ணி நொன்னின்ற என்னமோ நீதான் எனக்கு பேர் வச்ச மாதிரி பூர்ணா பூர்ணான்னு கூப்பிடுற. எத்தனை தடவை சொல்றது அண்ணின்னு கூப்பிடுன்னு? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? கவ்யா, நீ எதுவும் பேசாத. இல்லம்மா, நான் பேசாதம்மா. என்ன வசந்தா, நீயும் எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்க? தேவி அக்கா, நான் தான் யாரையும் வர வேண்டாம்னு சொன்னேன், அப்படியே எல்லாரும் வராங்க. போதுமா? அவ வாயால சொல்லிட்டால, உன் காதால கேட்டுட்டால. அவதான் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்றாள்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப வந்து நின்னு அவ உயிரை வாங்குற? ஏன் அவ உயிரோட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? வந்து வந்து அவளை நோகடிச்சு ஒரே அடியா கொன்னுடணும், அதானே உங்க திட்டம்? இல்ல இதுக்கு மேல நீங்க இங்க வா கவ்யா. இருமா, இல்லப்பா. என்னம்மா? என்னம்மா? என்ன? அவங்க ஏதோ சொல்ல ட்ரை பண்றாங்க, என்னன்னு தான் தெரியல. மேடம், இப்பதான் ஸ்கேன்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். டாக்டர் பார்த்து என்னன்னு முடிவு பண்ணி சொல்லுவாங்க. இல்லங்க, அவங்க ஏதோ சொல்ல ட்ரை பண்றாங்கங்க. எதுவா இருந்தாலும் ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் கேட்டுக்கலாம் மேடம். இங்க வச்சிருந்தா டாக்டர் எங்களை தான் திட்டுவாங்க. இல்லங்க, அவங்க ஏதோ சொல்ல வராங்க, என்னன்னு தான் கேட்போம். பாத்தீங்களா? என்னன்னு சொல்லுங்க. என்னம்மா, என்ன சொல்ல வரீங்க? என்னம்மா, என்ன சொல்ல வரேன்னு தான் புரியல. என்னம்மா? கவ்யா, என்னாச்சு? இருமா, இரு, ஏன் பதட்டப்படுற? என்னாச்சு? துணி மாட்டிக்கிச்சுமா. இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் எடுத்து விடுறேன். இருமா. என்ன என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, போலாம்.
அந்த அம்மா ஏதோ சொல்றாங்க ஆனா என்னன்னு தான் புரியல. அவங்களுக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வாங்க போலாம். நீங்க தள்ளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், வாங்க ரவி, உட்காருங்க. இருக்கட்டும் சார். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கீங்க? எஸ் சார். ஏன், என்னாச்சு சொல்லுங்க ரவி. சின்னதாக ஒரு சேஞ்ச் இருக்கட்டுமே தான் சார். ஓகே ஓகே. ரவி, நெக்ஸ்ட் வீக்ல நாம் ஒரு பெரிய ஆபரேஷனுக்கு ரெடியா இருக்கணும். ஓகே சார். இந்த ஆபரேஷனை நாம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாகணும். நிச்சயமா சார். சென்னையில் இருக்கிற ஒரு பிக் ஷாட், தமிழ்நாட்டில் முக்கியமான இடங்கள்ல எல்லாம் அவருக்கு பிசினஸ் இருக்கு. ஸோ அட் எ டைம்ல நாம எல்லா இடத்துக்கும் ரைடுக்கு போகணும். ஓகே சார். உங்க தலைமையில ஒரு டீம், உங்க டீம்ல யார் யார் இருக்காங்கன்னு ரைடுக்கு கிளம்புறப்ப தான் உங்களுக்கே அனௌன்ஸ் பண்ணுவோம். நீங்க எந்த ஊருக்கு ரைடுக்கு போறீங்கிறது நீங்க கிளம்புற அன்னைக்கு முந்தின நாள் நைட்டு தான் தெரியும். ஓகே சார். உங்க டீம்ல இருக்கிற ஆபீசர்ஸ் மொபைல் எல்லாம் நீங்க வாங்கி ஆபீஸ்ல கொடுத்துடணும். ஓகே. நீங்க எந்த ஊருக்கு போறீங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவோம். நீங்க அதை சீக்கிரட்டா வச்சுக்கணும். எஸ் சார். எந்த ஊர்ல போய் இறங்குறீங்களோ அதுக்கப்புறம் தான் உங்க டீம் மெம்பர்ஸ்க்கே இந்த ஊருக்கு தான் வந்திருக்கிறோங்கிறது தெரியும். ரவி, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு சவாலான கேஸ். இதை நம்ம சக்சஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஹையர் அஃபீஷியல்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஷூர் சார். இதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷனோட டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கும். கண்டிப்பா சார். கண்டிப்பா இதை நான் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறேன். வெரி குட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். இப்ப நம்ம வீட்ல சண்டைங்கிறது மறந்துடு. அப்படி உனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு. நீ 6 மாசமோ 1 வருஷமோ அங்கே இரு. இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ சொல்ற மாதிரி திரும்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா இருப்போம். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க மேடம். அவங்கள கொஞ்சம் என்கொயரி பண்ணணும். மேடம், அவங்கள அடிச்சு தாடையெல்லாம் உடைச்சிருக்காங்க, கை கால்லாம் வேற உடைச்சிருக்காங்க. இந்த நிலைமையில அவங்க கிட்ட எப்படி விசாரிப்பீங்க? அவங்கள எப்படி விசாரிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. வெளியே கூட்டு போங்க. ஓகே மேடம். ரொம்ப வலிக்குதா? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? பரவாயில்ல, அடிப்பட்டவங்கலயே உங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் நான் பேசுறது கேக்குது. மத்தவங்க எல்லாம் இந்த நிலைமையில கூட இல்ல, கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. உங்களை அடிச்சவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமா? அப்படின்னா எப்படியாவது அந்த அக்யூஸ்ட பத்தி ஒரு சின்ன க்ளூ கொடுங்க, அது போதும். எனக்கு தெரியும் உங்களால கை அசைக்க முடியாது, கால் அசைக்க முடியாது, வாய் பேச முடியாதுன்னு. கண்ணு போதும், ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கொடுங்க, அதை வச்சு அந்த அக்யூஸ்ட பிடிச்சிருவேன். என்ன தேதியா? மாசமா? பில்டிங்கா? காலேஜா? அப்போ அந்த அக்யூஸ்ட் காலேஜ்ல இருக்கான். am I right? எந்த காலேஜ்னு ஏதாவது க்ளூ கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. நானா? பாத்தீங்களா மேடம், திமிரா உங்களை அக்யூஸ்ட்னு சொல்றா? இல்ல பிரபு, அவங்க வேற ஏதோ சொல்ல வராங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், டாக்டர் அவங்கள செக் பண்ணணும்னு சொல்றாங்க. வர சொல்லுங்க. ஓகே மேடம், வாங்க சார்.
மேடம் ஒரு நிமிஷம். அவன் நம்ம நீட் கோச்சிங் சென்டர்ல தான் படிக்கிறாங்கிறத எப்படி சொல்றது? மேம் ஏதோ சொல்ல வர்றாங்க. அப்பல இருந்து ஏதோ சொல்லதான் வராங்க. ஆனா என்ன சொல்ல வராங்கன்னு தான் எதுவுமே புரியல டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இவங்களா? என்னம்மா, கரெக்டா சொல்லுங்க. லேடி டாக்டரா? டாக்டருக்கு படிக்கிற பொண்ணா? அப்போ அக்யூஸ்டோட பொண்ணா? காவியா வர்ஷினி. புரியுதுமா, லேடி தானே அக்யூஸ்ட். மேடம் விசாரிச்சு கூடிய சீக்கிரம் அந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கொடூரமா அடிச்சு பல பேரை நடப்பினமா ஆக்கிடுவாங்க. ஏதாவது ஒரு க்ளூ சொன்னீங்கன்னா போதும். கரெக்ட்மா, நீங்க ஏதோ சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா என்னன்னு புரிய மாட்டேங்குதே. என்னப்பா இது? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லி அம்மாவை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. இத பாருங்கப்பா, இதுக்கப்புறமா நாங்க விட்டுட்டு இருக்க முடியாது. பின்ன எவ்வளவு நாளைக்கு தான் பொறுத்துக்குவாங்க? எவ்வளவு வூண்டாகிற மாதிரி பேசுறாங்க தெரியுமா? டிஸ்சார்ஜ் பண்ணலாம் நாங்க போனா தேவி அத்தை என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா? அவமானமா இருக்குப்பா. டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. அவங்க தான் அப்படி பேசுறாங்கன்னா பூர்ணா புத்தி எங்க போச்சு? இங்க மட்டும் நல்லா பேச தெரியுதுல. அப்படிலாம் பேசாதீங்க பெரியமா. அத்தை மனசு கஷ்டப்படுன்னு சொல்ல தெரியாது அவளுக்கு. நீ வேற. நீங்க பேசுங்க பெரியமான்னு பூர்ணா தான் சொல்லி கொடுத்திருப்பா. ஏய் வாயை மூடு காவியா. ஒருத்தர் இல்லாதப்ப அவங்கள பத்தி தப்பா பேசக்கூடாது. மா, தேவி அத்தை அப்படி பேசும்போது பூர்ணா மூஞ்ச நான் பார்த்தேன். அப்படியே என்னமா ஜொலிச்சது தெரியுமா? சரி விடு, அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதுக்காக நாமளும் அவளை மாதிரி நடந்துக்க முடியுமா? இப்படியே விட்டுட்டு போறதாலதான் அவ தலைக்கு மேல ஏறி போயிட்டு இருக்கா. பா, எல்லாத்தையும் சும்மா இப்படியே பார்த்துட்டே இருக்காதீங்க. நீங்க தான்ப்பா கண்டிக்கணும். என்ன கண்டிக்கணுங்கிற? அப்ப அவங்க பண்றதெல்லாம் சரின்றீங்களா? எதுவுமே கேட்க மாட்டீங்களா? அவங்க பண்றது சரின்னு சொல்லல. அவங்க பக்கமும் சில தப்புகள் இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம வீட்டு சார் பண்ணிருக்கிற தப்புக்கு முன்னால நம்ம யார என்ன கேட்க முடியும்? உங்க பையன் பண்ண தப்புக்கு முன்னாடி நாங்க அப்படி பெருசா என்ன பண்ணிட்டோம்னு கேட்டாங்கன்னா மூஞ்சி எடுத்து போய் எங்க வச்சுப்பேன் நானு? அப்படிலாம் இல்லங்க. என் பையன் தப்பே பண்ணல, அவர் உத்தமரு, நல்லவரு, வல்லவருன்னு சொல்லவா முடியும்? அப்படி சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு பண்ணிருக்காரா? அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு சொல்லிக்க நான் ஆசைப்படுறேன். நாம ஒரே வீட்டுல இருந்து ரெண்டு அணியா பிரிஞ்சு மோதிக்கிற மாதிரி பேசிக்கிறது அவ்வளவா நல்லா இல்ல. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இவங்கள அவங்க குறை சொல்றது, அவங்கள இவங்க குறை சொல்றது, என்ன இதெல்லாம்? ரவிப்பா, நீங்க இவங்களா அவங்களன்னு யார சொல்றீங்க? ஏன் உனக்கு தெரியாதா? நீங்க சொல்றத பார்த்தா சுதாவை சப்போர்ட் பண்ற சில பேரும் பூர்ணாவை சப்போர்ட் பண்ற சில பேரும் இருக்கிற மாதிரி பேசுறீங்க. பின்ன இல்லன்னு சொல்லுவியா? நீங்க அப்படிதானே நடந்துட்டு இருக்கு. சரிங்க, ஒரு பேச்சுக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த ரெண்டு பக்கத்துல தப்பு யார் பண்ணிட்டு இருக்கா? இப்படி எல்லாம் பேசின எப்படி அழகு? இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சது யாரு? சார் தானே. அதானே இப்பவும் தொடர்ந்துட்டே இருக்கு. திரும்ப திரும்ப அவன் மேல பழிய போடுறதுல குறியா இருக்காதீங்க. அவன் பண்ணது தப்புதான், அதுக்காக மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான்.
பூர்ணா கால விடுறேன்னு கூட சொல்றான். இதுக்கு மேல அவன் என்ன பண்ணுன்னு எதிர்பார்க்கறீங்க? 2 பேரும் செத்து போட்டுமா? அப்பதான் இந்த பிரச்சனை பத்தி பேசாம இருப்பீங்களா? நாட்டுல அவன் என்னென்னமோ தப்பு பண்ணிட்டு இருக்கான். ரவி ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சான். அதுக்கு ஒரு இழப்பு நடந்துருச்சு. அதுக்கு கூட வருத்தப்பட்டு அவன் மன்னிப்பு கேட்டுட்டே தானே இருக்கான். திரும்ப திரும்ப அவனை குத்தி காமிச்சிட்டே இருந்தா என்னங்க அர்த்தம்? கேப்பார் பேச்ச கேட்டு நடக்கிற குடும்பம் என்னைக்குமே நல்லா இருக்காது. எங்க அண்ணி என் மேல வச்சிட்டு இருக்கிறது 25 வருஷம் வன்மம். அது வசந்தாவையும் பூர்ணாவையும் வச்சு தீத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அது கூட புரிஞ்சுக்காம இவங்க பலி கடவா இருக்காங்களே. வசந்தா உடம்பு சரியில்லாத நாள்ல இருந்து நான் எத்தனை தடவை ஆஸ்பத்திரி போயிருப்பேன். என் மூச்சு காத்து அங்க படக்கூடாதான். பட்டா அவளுக்கு குணமாகாதான். என்னங்க நான் அப்படிப்பட்டவளா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. வசந்தாக்கு ஏதாவது ஆகணும்னு நான் நினைப்பேனா? பூர்ணா நல்லா இருக்க கூடாதுன்னு நான் நினைப்பேன். அந்த ஆஸ்பத்திரி ரூம் வாசல்ல காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு வசந்தா சத்தியம் வாங்கிட்டு ஆபரேஷன் தியேட்டர் போனாலாம். நீங்களும் தான் கேட்டீங்க. வசந்தா அப்படி எல்லாம் சொல்ல மாட்டான்னு உங்களால ஒரு வார்த்தை கேட்க முடியலையே. என்ன வசந்தா இருக்கிற ஆஸ்பத்திரிக்குள்ளே விடக்கூடாதுன்னு எங்க அண்ணி கங்கணம் கட்டிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நான் வசந்தாவை வீட்டுக்குள்ள விடலையா, அதனால வசந்தா என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாளாம். நானும் அவளை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன். சுதா இருந்தா அவதான் வர மாட்டேன்னு சொல்லிட்டா. சுதாவை அடிச்சு வெளியே துரத்தணும்னு சொன்னா, முடியாதுன்னு சொன்னேன். நான் எப்ப வசந்தாவை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஏன் வாயால சொன்னேன்? அப்படி சொல்றதுக்கு எனக்கு வார்த்தை வருமா? பெத்த பொண்ணு மாதிரி பூர்ணாவையும் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி வசந்தாவையும் பார்த்து பார்த்து வளர்த்திருக்கேன். என் மேல இவ்ளோ பெரிய பழைய தூக்கி போட்டதுக்கு அப்புறம் கூட நான் வசந்தாவையும் பூர்ணாவையும் விட்டு கொடுத்திருப்பேனா? ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? ஒவ்வொரு தடவையும் போய் அவமானப்பட்டு நான் திரும்பி வந்திருக்கேன். ஆஸ்பத்திரி போனா அவமானம், வீட்டுக்கு வந்தா பூர்ணாவால பிரச்சனை, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தானே இருக்கேன். இதுக்கப்புறமும் அவங்க திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நான் வாங்கிக்கிட்டே இருக்கணுமா? பத்தாதுக்கு நீங்களும் அவங்க கூட சேர்ந்து நாங்க தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நியாயம் என்னன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம்? இவ்வளவு நாள் பொறுத்து எனக்கே முடியல ரவிப்பா. ஒரே ஒரு வார்த்தை எங்க அண்ணன் கிட்ட சொன்னா போதும், நடக்கிறதே வேற. எங்க அண்ணியோட நிலைமை என்ன ஆகும் நினைச்சு பார்த்தாங்களா? அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க சொல்றதான் சட்டம், அவங்க சொல்றதான் நடக்குதுன்னு. போனா போதுன்னு விட்டு வச்சிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லிடுங்க. இதுக்கப்புறமும் இந்த குடும்பத்துக்குள்ள அவங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா நான் பொறுமையா இருக்க மாட்டேன். சுதாவும் ரவியும் எவ்வளவுதான் அவங்க தலையில தூக்கி வச்சு சுமப்பாங்க. இது அவங்க வாங்கிட்டு வந்த வரமா? எல்லார் பேச்சும் கேட்டு கேட்டு அவங்க குழந்தை மாதிரி ரவியப்பா. அவங்களெல்லாம் இந்த மாதிரி தண்டிக்க கூடாது. அதான் அவங்க எங்க போறேன்னு சொல்றாங்களே, அவங்கள விட்டுடுவோம். அது வரைக்குமாவது அவங்கள விட்டு வைக்க சொல்லுங்க. அவங்க போயிடட்டும். யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம போயிடுவாங்க. போதுமா? போடி, போய் வேலை பாரு.